ஹாய் ஹலோ வியூவர்ஸ். ரொம்ப நாளைக்கு கழிச்சு இப்போ நான் வீடியோ போடுறது ஒரே ஒரு ரீசன் தான். என்னென்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைவி 3 Ads மற்ற இந்த MLM இந்த மாதிரி விஷயத்தில் வந்து காசை போட்டு போட்டு ரொம்ப உங்களுடைய டைமையும் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுடைய உழைப்பை வந்து நீங்கள் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் அதுக்கு இப்போ சாதாரண சொல்லுங்கள் அந்த மைவி 3Adsன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவன் சொல்கிறான் உங்ககிட்ட இப்போ ஆரம்பத்தில் 300 போடுங்க. அந்த 300 வந்து நம்ம உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்க்குற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் 3 ரூபா 5 ரூபா இந்த மாதிரி முறையில் கொடுத்து நீங்கள் போட்ட 300 கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒரு வாரம் ஆகும். ஓகே, அதே போல் பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் வந்து சிஎம் ஆகணும், உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும்ட்டு உங்களுக்கு 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ அந்த 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ சாதாரண சொல்ல போனால் உங்களுடைய 1 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அதில் உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ சாதாரண சொல்ல போனால் ஒரு 1 லட்சம் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீ அந்த 1 லட்ச ரூபாவை நீங்கள் ரிப்பீட் எடுக்கிறதுக்கு மட்டுமே உங்களுக்கு குறைஞ்சது 3 மாதங்கள் ஆகுது. அப்போ இதே இந்த 1 லட்ச ரூபா வச்சு நீங்கள் சின்ன லெவலில் சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் என்ன சார், ஒரு சாப்பாடு பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிளாக ஒரு தட்டு வண்டி போட்டாலோ இல்லாட்டி ஒரு ஜூஸ் வியாபாரம் பண்ணாலுமோ, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த பிஸ்னஸுக்கு மினிமம் லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் மந்த்லி 1 லேக்குக்கு உங்களுக்கு மினிமம் பெனிஃபிட்ஸ் 30,000 to 40,000 உங்களுக்கு கிடைச்சோம். அப்போ நீங்கள் இந்த 1 லேக்கை வச்சு உங்களுக்கு 3 மாதத்தில் அந்த 1 லேக்கு உங்களுக்கு மினிமம் 2 லேக்ஸ் அதிகம். ஆனால் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு சொன்னால், இந்த மைவி 3Ads இது போல் நம்பி நீங்கள் காசை போட்டுருங்க. காசை போடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் காசை எடுத்துக்கிட்டு அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து 1 லட்ச ரூபா வாங்கிக்கிறாங்க. அந்த 1 லட்சம் வாங்கிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கம்பெனிகளில் வந்து ஹெட்ஸுக்கு வந்து காசு வாங்குறோம். எப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுக்கிறேன்னு, இப்போ எனக்கிட்ட வந்து அவங்க ஆஃபர் பேசுவாங்க. நாங்கள் வந்து இந்த ஹெட்ஸு வந்து உங்களுடைய ஹெட்ஸை வந்து நாங்கள் பப்ளிஷுக்கு இப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் மந்த்லி உங்களுக்கு நாங்கள் 5,000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம், இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லி 5,000 3,000 மினிமம் 2,000 வச்சுட்டா கூட அவங்க மினிமம் ஒரு 100 கம்பெனிஸை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக உங்கள் மூலமாக அவங்க V3Ads பார்க்க வச்சு அதில் பப்ளிஷ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லி அது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து சாதாரணமாக 2,000 பின்னி 100 இதுக்கு பார்த்தா என்னாச்சு நீங்களே யோசிங்க, 2 லட்சம் ஆயிடுச்சு. அதாவது ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு அவங்களுடைய மாதம் டார்கெட்னு வச்சா கூட 2 லட்சம் ஆனாலும் மினிமம் வரும். ஆனால் மினிமம் ஒவ்வொருத்தரும் எடுக்கிற ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஹெட்டை பப்ளிஷ் பண்ணுறது பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் ஹை ரேட்டர்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்டேருந்து காசு எடுக்கிறது அவங்க வேறு பிஸ்னஸில் போட்டு, இப்போ சாதாரணமாக சொல்லுமே, இப்போ இதில் நீங்கள் 1 கோடி மக்கள் வந்து இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 1 கோடி மக்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1 லட்ச ரூபா. அப்போ அதை நீங்கள் 100 பேர் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொன்னால் அன்றைக்கி 1 கோடி ரூபா ஆகுது. 1000 பேர்னும் போது 100 கோடி ரூபா ஆகுது. அப்போ 1 லட்சம் பேர்னும் போது அன்றைக்கி எவ்வளோ யோசிப்பாங்க. அப்போ உங்களை வச்சு 1 கோடி மக்களில் மினிமம் வந்து இதில் நீங்கள் ஒரு கோடி மக்கள் ஒரு 50 லட்சம் மக்களாவது வந்து 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்க, அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்க. அப்போ உங்களை வச்சு அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து எடுத்த காசை உங்களுக்கு திருப்பி தரத்துக்கே 3 மாதம் ஆகுது. அப்போ இந்த 3 மாத காலத்தில் அந்த காசை வச்சு அவங்க எவ்வளோ சம்பாதிச்சு அதில் லாப காலத்தில் அதிக மேலே சம்பாதிச்சு உங்கள் காசை வச்சு அவன் லாபம் சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் அதை வேறு பிஸ்னஸில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான். பட் நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாய் எடுக்கிறதுக்கே 3 மாதம் ஆகுது. புரியுதா? அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கிடைக்குது, அதில் ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனால் மாதத்துக்கு 20,000 ரூபா கிடைக்குது. இதே 20,000 ரூபாவை நீங்கள் 3 மாதம் கழித்து தான் உங்களுக்கு அந்த 20,000 ரூபா பெனிஃபிட்டே உங்களுக்கு எடுக்க முடியும். நீங்கள் போட்ட காசை ரிப்பீட் எடுக்கிறதுக்கு 1 மாதத்துலன்னா 6 மாதம் ஆயிடும். அப்போ 6 மாதம் காலத்துக்கு உங்களுடைய 1 லட்ச ரூபா போட்டு நீங்கள் வெயிட் பண்ணி எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாமல் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஏதாவது ஒரு சிறு தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினா உங்களுக்கு மினிமம் மந்த்லி 20,000 to 30,000 உங்களுக்கு பெனிஃபிட் பார்க்கலாம்.
கரெக்டான தொழிலில் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மந்த்லி 50,000 வரைக்கும் பெனிஃபிட் பார்க்கலாம். அப்போ அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது முட்டாள்தனம். உங்களை வச்சு பல பேர் வந்து இது எப்படின்னா லாபகரமாக உங்களை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் மூலமாக இன்னும் 4-5 பேர் நீங்கள் எட் பண்ணி விடுறதுனால நீங்கள் ஏமாறுறது மட்டும் நீங்கள் மற்றவங்களை சேர்த்து ஏமாறுறதுக்கு உதவி பண்ணுறீங்க. அதனால் ப்ளீஸ் மக்களே, தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்ப ஈடுபடாதீங்க. இதுதான் என்னோட இது. இப்போ பொதுவாக என்ன கூட பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், நான் பெனிஃபிட்ஸ் இல்லைன்னு சொல்லலை. என்னுடைய தொழிலில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பட் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மினிமம் தான். பட் அதில் கிடைக்கக்கூடிய லாபம் எனக்கு திருப்தியாக நல்லாவே இருக்குது. என்னுடைய வீடியோஸில் கூட நான் போட்டிருக்கேன், சமாம் பர்ஃப்யூம்ஸ்னு சொல்லி. அப்போ அதே 1 லட்சம் வச்சு தான் நானும் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். நான் போய் சொல்லத்தால் அதுக்கு உண்மையாக சொல்ல போனேன், இறைவனுக்கு பயந்து சொல்கிறேன். 1 லட்ச ரூபா போட்டதுக்கு நான் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே அதில் ஆதாயம் தேடிட்டேன். முதல் போட்டு லாபம் மட்டுமே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடுச்சு இந்த 2 மந்த்துக்குள்ளே. அப்போ அப்படின்னும் போது இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டான முறையில் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ஆதாயம் தரலாம். உங்களுடைய சோம்பேறித்தனத்தையும் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். வீட்டில் இருந்தபடியே வீடியோ பார்த்தே சம்பாதிக்க முடியுன்ற எண்ணத்தினால உங்களுடைய காசையும் கொடுத்து பலவிதமான ஏமாற்றத்தை நீங்கள் அனுபவிக்கணும். அதனால் ப்ளீஸ் பண்ணி யோசித்து முடிவெடுங்க. இந்த மாதிரி MLM V3Xல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு சிறு தொழிலை இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு பார்க்க பல மடங்கு சம்பாதிக்கலாம். அதனால் இது ஜஸ்ட் என்னுடைய சஜஷன் தான். யோசிச்சு எந்த ஒரு இதாக இருந்தாலும் பண்ணுங்க. தேங்க்ஸ்.